4000 முறுக்கு 2000 லட்டுன்னு சொன்னது தான் கதை. இப்போ ஃபுல்லாக என்கிட்ட எல்லாரும் அதான் கேட்காங்க, என்னக்கா நீங்கள் நீயா நானால இப்படி பேசிட்டு இருந்தீங்கன்னு சொல்லி. அந்த நீயா நானாக்கு போயிட்டு வந்து அனுபவத்தெல்லாம் சொல்லிடுவோம் உங்ககிட்டையும். எப்படின்னா அவங்க கூப்பிட்டது ஒரு செவ்வாய்க்கிழமை கூப்பிட்டாங்க, சனிக்கிழமை ஷூட் இருக்குன்னு சொல்லி. வெள்ளிக்கிழமையே தக்கல்ல டிக்கெட் புக் பண்ணி நான், என் தங்கச்சி, என் பொண்ணு, என் தங்கச்சி பையன் 4 பேரும் கிளம்பிட்டோம். ஏன்னா வந்து வெள்ளிக்கிழமை தானே சாயந்தரம் கிளம்பணுன்னா, சனி ஞாயிறு லீவு, அதனால சொல்லி 4 பேரையும் கிளம்பிட்டோம். என் பையன் மட்டும் வரமாட்டேன்ட்டான், சனிக்கிழமை காலேஜ் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டான். இல்லைனா அவனை மட்டும் கூட்டு போனால் இவங்களெல்லாம் கழட்டி விட்டுட்டு போயிருப்பேன். சரி எல்லாம் வீட்டில் தானே கிடக்கு லீவில் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டேன். அது ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருந்துச்சு. ஏன்னா எங்களுக்கு ஒரு சாட்டர்டே சண்டே லீவுங்கிறதுனால அந்த ப்ரெஷரும் இல்லை, பிள்ளைங்களை கூட்டு நிம்மதியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மெட்ராஸ்ன்னு போயிட்டோம்னா அங்கே இருக்க சொந்தக்காரங்களுக்குலாம் அல்வாலாம் வாங்கணும்ல, அதனால அல்வா கடையில் கொஞ்சம் ஆட்டோ நிப்பாட்டிட்டு அதுலேருந்து வாங்கின பார்த்துக்கோங்க. அல்வா வாங்க போனா கடையில் கூட்டமே இல்லை. ஆச்சரியமாக இருந்துச்சு, என்னடா கொஞ்சம் கம்மியாக இருக்குது கூட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா. மற்ற நேரம் இந்த பெரிய பெரிய எக்ஸ்பிரஸ்லாம் போகும் பார்த்தீங்களா, நெல் எக்ஸ்பிரஸ், கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ்லாம் போகும்போது சரியான கூட்டம் இருக்கும், கடையில் வாங்க முடியாது. இது வந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் பார்த்துக்கோங்க, நாகர்கோயிலேருந்து வருது, தாம்பரம் வரைக்கும் தான் போகுது. ரொம்ப தூரமாக போகுது வட சைடு, ஆனால் அன்னைக்கு மட்டும் தாம்பரம் வரைக்கும் தான் போகுதுன்னு ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டுருந்தாங்க. அதில் வந்து தக்கல்ல புக் பண்ணியிருந்தேன். ஏன்னா பிள்ளைங்களை வச்சுட்டு நான் போக முடியாதுன்னு. ஒரு நாள் தான் கிடச்சிது, வரும்போது அன்ரிசர்வ் ஆகி போச்சு பார்த்துக்கோங்க. போய் அல்வா வாங்கின கேப்பில் இவன் அவனுக்கு ஒரு வண்டியை அது ஏரோப்ளைனாக வாங்கிட்டான். அப்போ தான் அவன் அமைதியாக இருப்பான் மறுநாள் அப்படின்ட்டா. சரி ஹோட்டலில் போய் சாப்பாடுலாம் வாங்கிட்டு போயிடுவான் அப்படின்ட்டு தங்கச்சியாக சாப்பாடு ஃபுல்லாக வாங்கிட்டா. வெஜிடேரியனாக பார்த்து வாங்கி கொடுத்துட்டு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. வெள்ளிக்கிழமெல்லாம் அப்படிங்க, வெள்ளிக்கிழமெல்லாம் என்ன வாங்கி தர வேண்டியதானே நான்வெஜ்ஜு. வெஜிடேரியன் வாங்கி கொடுத்து மூஞ்சியே வாடி போச்சு எனக்கெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் என்ன ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயாச்சு. நம்ம ட்ரெயின் வந்து அங்கேயே தான் நின்றுச்சு, அதனால் அங்கே போய் இடத்த கண்டுபிடிச்சி உட்காந்தாச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் போயிருக்கோம், ரொம்ப லேட்டு தான். கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து ஒரு கொஞ்ச நேரத்தில் எடுக்கிற மாதிரி ஆகிட்டு உட்காந்து அரேஞ்ச் பண்ணி இந்த ஜன்னல் சீட்டெல்லாம் தூக்கி விட்டு நாங்கள் உட்காரதுக்குள்ளேயும் ட்ரெயின் எடுத்துட்டாங்க. கரெக்டாக இருந்துச்சு பார்த்துக்கோங்க. எனக்கு தான் எங்கே போனாலும் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. இந்த ட்ரெயின்லலாம் முன்னாடி போனால் ஜாலியாக இருப்பேன், ஜாலி சூப்பராக இருக்குது. ட்ரெயின் அனுபவம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ என்னென்னா கோபமாக வருது, வீட்டை தவிர எங்கே போனாலும் நிம்மதியாக தூங்க முடிய மாட்டேங்குது, எரிச்சலாக வருது. அப்புறம் ஒரு வழியாக உட்காந்தாச்சு, ஒவ்வொரு இடத்தையும் கண்டுபிடிச்சிச்சு. நம்மளுக்கு கம்பெனி கொடுக்குற மாதிரி ஆப்போசிட்லலாம் ஆள் கிடையாது, ஒரு பாட்டி. அவங்க வேறு அட்வைஸாக பண்ணி கொண்டுட்டாங்க பார்த்துக்கோங்க. அங்கே ஆரம்பிச்சதுலேருந்து அவங்க எப்படா தூங்குவாங்கன்னு இருந்துச்சு. அவங்க தூங்கினப்பறம் தான் நான் கொஞ்சம் நேரம் நிம்மதியாக இருந்தேன். நானே ஒரு பிளேடு போட்டதாலும் என்கிட்ட வந்து அந்த பாட்டி போட்டு பிளேடை போட்டுட்டு கழுத்தை போட்டு அறுத்து எடுத்துட்டலாம். ஒரு வழியாக ட்ரெயின் கிளம்பிட்டு நானும் எதையாவது பாட்டு கேட்கும் போது ஏமாத்தலமாக்க அந்த பாட்டி எனக்கு உட்காந்து கதையாக சொல்லுது. என்ன செய்ய என் நேரம் அப்படின்ட்டு அதுகிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு வழியாக விடிஞ்சிருச்சு, இவளை எழுப்பி விட்டுட்டேன். எந்திரிச்சு இறங்கி வர பாருங்க தூக்கத்தில். இவளுக்கெல்லாம் மேலே தூக்கி போட்டாச்சு, அப்பரில் யாருக்கு மேலே ஏற முடியுது, நீ யாரு அப்படின்ட்டேன். அப்புறம் ஒரு 4:45 தான் தாம்பரத்தில் கொண்டு விட்டாங்க. 4 மணிக்கு வருங்கிற ட்ரெயின் 4:45 தான் கொண்டு வந்து விட்டாங்க. நம்ம ட்ரெயின் என்றைக்கு கரெக்டாக வந்துருக்கு, அதெல்லாம் நம்ம எக்ஸ்பிரஸ் தான் சரியாக வரும். அப்புறம் இறங்கி பார்த்தா என்னடா போலீஸ்லாம் நிற்காங்க, நம்மளும் பந்தோபஸ்து போட்டு கூட்டு போகிறாங்களான்னு பார்த்தா அது வேற யாரோ விஐபி வராங்க போல இருக்குது. 4:45 தாம்பரத்தில் கூட்டத்தை பார்த்தீங்களா. சென்னை ஊர் இப்படி தான் இருக்குது. நம்ம ஊரில் 4:45 எந்திப்போமா, என்றைக்காவது எந்திப்போம் பொங்கல் தீபாவளினா. அம்மா என்ன மக்கள், ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்கள 5 மணிக்கு எதுக்கு கிளம்பி நிற்கி எனக்கு தெரியல. என்ன கூட்டம், ஸ்டேஷனில் இவ்வளோ கூட்டம் இருக்குது. ஒரு வழியாக எங்கள் ரியோ வீட்டுக்கு போயாச்சு. எங்கள் அக்கா வீட்டில் கிடக்கிற ரியோவை பார்த்துட்டு அஸ்வின் நல்லா சேர்ந்துட்டான். ராஜி என் தங்கச்சி எங்கே போய் ஒட்டினானே தெரில, பள்ளி மாதிரி செவத்தோடு ஓட்டிட்டா. இதை பார்த்துட்டு பயந்து அது விளையாடுது, அவளுக்கான பயமாக இருக்குது போல். இவன் நல்லா சேர்ந்துட்டான். ஒரு வழியாக எங்கள் அக்கா வீட்டிலேருந்து குளிச்சு கிளம்பி போயிடுவோம்னு சொல்லிட்டு நல்லா சூப்பராக காஃபி கீஃபிலாம் ஆற்றி கொடுத்து காலையிலேயே 6:30 சாப்பிடுதான்னு எங்கள் அக்கா முட்டை தோசை போடட்டான்னு. யார் சாப்பிடுவா 6:30 மணிக்கு? அதனால் எங்கள் அக்காட்ட எக்கா அவன் பாசமலையே பொழியா அதை போதும் அப்படின்ட்டு ஒரு வழியாக கேப் புக் பண்ணி ஒரு காலேஜ் வாசலில் வந்து நிற்க சொல்லியிருந்தாங்க. நீயானா டீம் வந்து வரும், ஒரு வேன் கொண்டுட்டு வருவாங்க, அதுக்காண்டி நீங்கள் அந்த காலேஜ் வாசலுக்கு வந்துருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. எங்கேருந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கணும்னு கேட்டாங்க. என்னை திருநெல்வேலியிலேருந்து பிக்கப் பண்ணால் நல்லா தானே இருக்கும். அதை சொன்னால் எஸ்வங்க பார்த்தீங்களா. அதனால் தாம்பரத்தில் வந்து இறங்கிருந்தேன் அப்படின்னா. தாம்பரத்துலனா ஒரு காலேஜ் சொல்லியிருந்தாங்க, அந்த வாசலில் வந்து நில்லுங்க, அங்கேருந்து கூட்டு போயிடுறோம் அப்படின்ட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா வீட்டிலேருந்து கேப்லேயே போயிட்டேன். ரொம்ப கம்மி தான், ரொம்ப அமௌண்ட்லாம் கிடையாது, ஒரு 150 ரூபா தான் வந்துச்சு. அவ்வளோ தூரம் தான் இருந்துச்சு போல். ஆனால் ட்ராவல் ரொம்ப தூரம் இருந்த மாதிரி இருந்துச்சு. காலையிலே எவ்வளோ வெயில் அடிக்க பாருங்க. 7 மணிக்கு நான் ஷார்ப்பாக அந்த காலேஜ் வாசலில் வந்து நின்றுட்டு ஃபோன் பண்ணிட்டோம்லா. அந்த நீயானா டீம்லேருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் வந்துட்டேன் சார் அப்படின்னேன். இருங்க கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவோம் அப்படின்னாங்க. வெயிலில் நிற்க முடியல, ஒரு வாரமாக போய் உட்காந்தேன். கரெக்டாக உட்காரவும் அவங்க கால் பண்ணிட்டாங்க, வேன் வந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி நம்மளுக்கு ரொம்ப நேரம் வெயிலில் நிற்க முடியாது. இந்த பிள்ளை குட்டியெல்லாம் வச்சுட்டு நிற்க தான் பெரிய பாடு. யாராவது இப்படி போவாங்களா? எல்லாத்தையும் வீட்டோடு இழுத்துட்டு போகிற பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுங்களை எங்கே விட்டுட்டு போனாலும் எனக்கு அங்கே மனசு கேட்காது. என்னோட தைரியமே இவங்க தான். என் தங்கச்சி இருந்து எனக்கு ஏதாவது சப்போர்ட்டிவாக பேசிக்கிட்டே இருப்பா. அதனால் அவளை இழுத்துட்டு போனாலும் எனக்கு நிம்மதியாக இருக்க முடியாது. அவள் இல்லாமல் இந்த 2 பிள்ளைகளும் இருக்காதுன்னு சொல்லி கூட்டு வந்தாச்சு. அழகாக வந்துட்டு பார்த்துங்க, ஒரு வேனு நல்லா ஏசியை போட்டு கொண்டுட்டாங்க. ஜம்முன்னு அதில் உட்காந்து போயாச்சு. எங்கே நான் கண்ணை மூணு எப்போ கண்ணு திறந்தானே தெரில, வந்துருச்சு EVP ஃபிலிம் சிட்டியா. அதான் அந்த விஜய் டிவி நீயானா எல்லாமே அங்கே தான் ஷூட் பண்ணுறாங்க. அந்த இடமே வந்துட்டு பார்த்துக்கோங்க, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா பெரிய பெரிய செட்டாக போட்டு வச்சுருக்காங்க, தகர செட்டாக போட்டு வச்சுருக்காங்க.
நானே யோசிச்சேன் நம்ம வீடு தான் அப்படி கிடக்கும்னு பார்த்தா இவங்களும் அப்படி பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னு. செட்டு அப்போ தான் அப்பப்போ பிரித்து மாற்றுவாங்க போல, அதனால தான் செட்டு போட்டு வச்சுருக்காங்க. எல்லா செட்டையும் பார்த்துட்டு போனேன் பாருங்க. இப்படி பிக் பாஸ் டீம் இங்கே தான் இருக்குமா அப்படின்னு. பிக் பாஸ் செட் அந்த இருக்கு பார்த்தீங்களா, அதுதான். நான் இன்னொரு தடவை காமிக்க பாருங்க, அந்த பார்த்தீங்களா அதுதான். ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாதுன்னு சொல்லி விஜய் சேதுபதி படத்தை ஒட்டி வச்சிருக்காங்களா, அதுதான். அதுக்கப்புறம் நம்ம செட்டு வந்துட்டு நீயானான செட்டு. ஷூட்டு எங்கெல்லாம் இருக்கோ அங்கே மட்டும்தான் கூட்டம் இருக்கும் போல இருக்குது. இதுதான் இந்த நீயானான செட்டு. அழகாக கொண்டு இறக்கி விட்டுட்டாங்க. நல்லா தங்குறதுக்கு சூப்பராக வந்து இடம் கொடுத்துருந்தாங்க. நல்ல ஒரு ஏசி ரூம் கொடுத்துருந்தாங்க. வந்தவங்க வந்து இங்கேயே ஃப்ரெஷ்ஷப் ஆகி அழகாக கிளம்பிடலாம் போல. இது தெரியாமல் நான் எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிட்டுல அங்கேருந்து உருண்டு வந்தேன். இங்கே வந்து அழகாக குளிச்சு கிளம்பிருக்கலாம் போல. எல்லா வசதியும் இருக்குது இங்கே. நல்லா நீட்டாக ரூம் கொடுத்துருந்தாங்க. சூப்பராக ஃபுட்டு கொடுத்தாங்க. நல்ல ஒரு பஃபே சிஸ்டம் தான். என்ன வேணுமோ எடுத்து வச்சுக்கலாம். நம்மளுக்கு அன்றைக்கி சாப்பிட விட மாட்டேக்கு. ஏன்னா அங்கே கிளம்பி அங்கே போய் பேசணுமா. ஃபஸ்ட்டு கோபிநாத் சாரை வேற பார்க்க போகிறோம். விஜய் டிவியில் வரப்போகிறோன்னே ஒரு படப்படப்பு இருக்குமா இல்லையா. இவங்களாம் ஜாலியாக இருக்காங்க. எனக்கு கொஞ்சம் ப்ரெஷராகவே இருந்தது பாருங்க. மூஞ்சில் பார்த்தாலே தெரிஞ்சிடும் கடுன்னு இருப்பேன். அதில் வேற என்னத்தை சாப்பிட முடியும். அதனால் கொஞ்சம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்டுக்கிட்ட பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமும் ஏசியில் வந்து உட்காந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆயிக்கோங்க, நீட்டாக கிளம்பிக்கோங்க அப்படின்னாங்க. கொஞ்ச நேரம் சொல்லி பார்த்தாங்க, கிளம்பிட்டிங்கன்னா வாங்கன்னு. அப்புறம் கரண்ட்டெல்லாம் நம்ம போன மாதிரி இருந்துச்சு. அணைச்சி விட்டாங்களா, கரண்ட் போயிட்டான்னு தெரில. சத்தமில்லாமல் வெளியே வந்துட்டோம்லா. இந்த பிள்ளையெல்லாம் மேக்கப் பண்ணுதுன்னு ரொம்ப நேரம் பண்ணுது. நான் பாருங்க அங்கேயே பண்ணிட்டு வந்துட்டேன் எங்கள் அக்கா வீட்டில். இங்கே வந்து நான் என்னத்தை பண்ணேன், சும்மா கண்ணாடியில் அழகாக பார்க்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். எல்லாருமே ஆப்போசிட் டீம் இந்த டீம் எல்லாம் சேர்ந்து ஒரே இடத்துல தான் லேடிஸ்லாம் கிளம்புனாங்க. அப்புறம் பங்கேற்கிறவங்க மட்டும் முதல்ல வாங்க அப்படின்ட்டாங்க. அவங்கள மட்டும் என் பிள்ளைகளெல்லாம் வெளியே விட்டு என் தங்கச்சியை வெளியே விட்டுட்டு போயிட்டேன். இப்படி பத்திரமா இருந்துக்கோங்க, உள்ளே கூப்பிட்டாங்கன்னா வந்து உட்காருங்கன்னு. அப்புறம் ஒரு 10 நிமிஷத்தில் உள்ளேயும் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டாங்க அவங்கள தனியாக. அப்புறமா அந்த செட்டில் போய் கோபிநாத் சாரோட வந்துட்டார். அவரோட ப்ரோக்ராம் ஃபுல்லாக நடந்தது. சாயந்தரம் வரைக்கும் நடந்தது. ஃபோனெல்லாம் சுவிச் ஆஃப் பண்ணி வைக்க சொல்லிட்டாங்க. அதனால் அங்கெல்லாம் எந்த வீடியோவும் எடுக்கல. போனோன்னு ஒரு கிளிப் எடுத்துருக்க பார்த்தீங்களா, அவ்வளோதான். அவங்க பேச்ச மதிக்கணும். பிறகு ஃபோனுக்குன்னு வாங்கி வச்சுட்டாங்கன்னு என்ன பண்ணேன், இவ்வளோ சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அது எடுக்கக்கூடாது போல். அந்த மைக்கெலாம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து அந்த சைலண்டில் பிறந்தால் கூட அந்த வேவ்ஸ் வரதுனால சவுண்டு கேட்கும் போல இருக்குது. ஸோ அதனால் வச்சுருங்க, ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுருங்க அப்படின்ட்டாங்க. பேச்சை மதிப்போம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி வச்சுட்டேன். சாயந்தரம் 6:30 மணி ஆகிட்டு. நேரம் ஒன்றும் தெரில. அவர் கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னெல்லாம் சொல்லுதாங்க நம்மளுக்கு ஒன்றும் தெரில. இந்த லட்டு முறுக்கு மட்டும் தான் நான் கொஞ்சம் எமோஷனலாக சொன்னேன் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வேறு எனக்கு எதுவும் சொல்ல தெரிலங்கிறத விட எனக்கு அது மாதிரி கோர்வையாக பேச தெரிலையா என்னமோ. அமைதியாக உட்காந்துட்டோம்ல. பாதி கொஸ்டின் எனக்கு புரியவே இல்லையா. புரிஞ்சால் தானே ஆன்சர் சொல்ல முடியும். என்ன கேட்காங்கன்னு தெரில. நம்ம எதையாவது இடக்கொண்டா சொல்லிடக்கூடாது. ஒரு 4-5 கொஸ்டினுக்கு சொன்னேன். ஒரு 2 இது வந்து நல்லபடியாக கொடுத்துட்டாங்க, போட்டுட்டாங்க. பாதி கட் பண்ணியிருப்பாங்க. வள சலன்னு மெசனம்னா எப்படி போடுவாங்க. நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு சாயந்தரம் போல். ஒரு வழியாக செட்டில் எல்லாம் முடிச்சுட்டு மத்தியானம் சாப்பாடும் கொடுத்தாங்க. சூப்பராக கொடுத்தாங்க. எல்லோரும் மத்தியானம் சாப்பாடும் சாப்பிட்டுட்டு இடையில டீ கொடுக்காங்க, தண்ணி கொடுக்காங்க. நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. என்னமோ மாமியார் வீட்டுக்கு விருந்துக்கு ஒரு மாதிரி இருந்தது. அழகாக பார்த்துக்கிட்டாங்க. நம்ம மாமியார் வீட்டுக்குல நம்ம வீட்டுக்காரர் இருந்தால் எப்படி பார்ப்பாங்க அந்த மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு என்னமோ குறைய சொல்ல முடியல. நான் வந்து இதில் வந்திருந்தாலும் சரி வராட்டாலும் சரி என்னோட மனசில் என்ன இருந்துச்சுன்னா, நான் வந்ததுலேருந்து போகிற வரைக்குமே அவங்க கேர் பண்ணி பார்த்தாங்க. ப்ரோக்ராம் முடிஞ்சோடனே விடலை. நீட்டாக வந்து அவங்கவுங்கள கூப்பிட்டு இந்த ஏரியாவுக்கு இந்த வேன் வந்திருக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. வெளியே வந்து நல்ல புரோட்டா சாப்பிட்னாங்க. கிடைக்கிறது பூரா நல்லா வாங்கி தின்னுட்டு ஊரை பார்த்து வந்துட்டோம்ல. நம்மளுக்கு வந்து நம்ம ஊருக்கு வந்தால் மூச்சு வருது. எங்கடா எங்கள் ஊர் அப்படின்னு தேடி தெரிஞ்சு ஓடி வந்துட்டேன். நல்லா தான் இருந்துச்சு அனுபவம். நிறைய பேர் சொல்லியிருக்கும் போது அங்கே அது இல்லை இது இல்லைன்னு. ஆனால் நம்ம பேசுகிறது எல்லாமே போடணும்னு எதிர்பார்த்தா நம்மளுக்கு முடியாது. இன்னைக்கு நீ போட்டுட்டாங்க அதனால இப்படி பேசுறேன்னு சொல்லுவீங்க. அதெல்லாம் கிடையாது. இப்போ நம்ம நல்லபடியாக கொஞ்சம் பேசியிருந்தோம்னா வரும். வரலனாலும் நம்ம அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட வேண்டியது. அவங்களுக்கு எது தேவையோ அதானே பண்ண முடியும். சரி வரட்டா.